மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 15 மாலை 6 மணி முதல் சத்குருவுடன் நேரலையில் இணைந்திருங்கள். தவிக நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக சென்னையில் இருந்து சேலத்திற்கு வருகை தந்தார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் சேலம் புறப்பட்ட விஜய் தற்போது சேலத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தவிக நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். மேலும் தகவல்களை பதிவு செய்யுங்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது தனி விமானத்திலே சேலம் வந்தடைந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்திலே சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் நடைபெறக்கூடிய நிர்வாகிகள் சந்திப்பிலே ஏறக்குறைய 5000 தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு மத்தியிலே விஜய் உரை நிகழ்த்த இருக்கின்றார். தமிழக அரசியல் களம் தற்பொழுது தேர்தல் நெருங்கி இருப்பதால் பரபரப்பை அடைந்திருக்கக்கூடிய நிலையிலே விஜயினுடைய இன்றைய இந்த பயணத்திலே என்ன கருத்துக்களை பேசப் போகின்றார் என்பது ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்கும் நிலையில்தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மேற்கு மாவட்டத்தினுடைய முகமாக இருக்கும் சேலம் பகுதிக்கு சென்றிருக்கின்றார். சீலநாயக்கன்பட்டியில் நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட நபர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்று காவல்துறை சொல்லி இருக்கின்றது. அதற்கேற்ப 5000 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி சீட்டு, அதிலும் கூட QR குறியுடன் கூடிய அந்த அனுமதி சீட்டு வழங்கப்பட்டு அதை கொண்டு வரக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அந்நிகழ்ச்சியில் பங்கு பெற அனுமதி வழங்கப்பட்டு வருகின்றது. ஆனாலும் இன்றும் வழக்கமான விஜயினுடைய பொதுக்கூட்டங்கள், மக்கள் சந்திப்புகள் நடைபெற்ற பொழுது எப்படி அமளி தும்மலியோடு அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் தடுப்புகளை தூக்கி வீசி மைதானத்திற்குள் நுழைந்தார்களோ அதே போன்ற காட்சிகளை சீலநாயக்கன்பட்டியில் இன்றும் பார்க்க முடிந்தது. ஏராளமான நிர்வாகிகள் அவர்கள் அனுமதிக்கப்படுவதற்கு முன்பாகவே அந்த சோதனை கட்டத்திற்கு முன்பாக அனுமதி சீட்டை காட்டி உள்ளே நுழையாமல் அதற்கு பக்கத்தில் இருந்த வழியின் மூலமாக உள்ளே சென்றிருக்கின்றார்கள். ஏராளமாக நிர்வாகிகள் அங்கே அடுத்தடுத்து தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இப்பொழுது சேலம் வந்தடைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். 2 முனை போட்டியாக இருந்த தமிழக அரசியல் களத்திலே வலிமையான ஒரு மும்முனை போட்டியை உருவாக்கி இருக்கின்றது தமிழக வெற்றி கழகம். சற்று முன்பாக கூட விஜய் தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது விஜய் விமானத்தில் வந்து கொண்டிருக்கும் பொழுதே விஜயினுடைய சமூக வலைதள பக்கத்தில் அந்த அறிக்கை வெளியாகி இருந்தது. விஜய் வரக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய தனியார் பாதுகாவலர்கள், முக்கிய நிர்வாகிகளோடு அந்த தனியார் பாதுகாவலர்களோடு வரக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். விஜயை பார்ப்பதற்காக ஏற்கனவே சேலம் விமான நிலையத்திலே நிறைய பேர் காத்திருக்கின்றார்கள். குடும்பத்தோடு நிறைய பேர் வந்து அமர்ந்திருந்த அந்த பயணியர் பகுதியிலே நிறைய பேர் குடும்பத்தோடு வந்து விஜயை பார்ப்பதற்காக காத்திருந்த காட்சிகளை காண முடிந்தது. வழக்கமான முறையிலே தன்னுடைய அந்த தனி விமான பயணத்தின் மூலமாக சேலம் வந்திருக்கின்றார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். சேலம் கமலாபுரத்திலிருந்து இன்னும் சற்று நேரத்திலே அவர் புறப்பட்டு செல்ல இருக்கின்றார். தவேக சார்பில் நடைபெறக்கூடிய நிர்வாகிகள் சந்திப்பாக இந்த கூட்டம் நடைபெறுகின்றது. வழக்கமாக மக்கள் சந்திப்பு என்று குறிப்பிட்டுதான் விஜயினுடைய கூட்டங்கள் நடைபெறும். இந்த முறை நிர்வாகிகள் சந்திப்பு என்ற அடிப்படையிலே கூட்டம் நடைபெறுகின்றது. ஏற்கனவே குறிப்பிட்டோம், விஜய் வந்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு அறிக்கை அவருடைய பெயரில் வெளியாகி இருந்தது. இன்று அவர் எவ்வாறு பேசப் போகின்றார் என்பதை முன்கூட்டியே எடுத்துச் சொல்லக்கூடிய விதமாக அதில் பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. மிக முக்கியமாக தமிழ்நாடு அரசு தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் இன்று ஒரு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருந்தார்கள். இன்று காலையே 5000 ரூபாய் அக்கவுண்டில் ஏறி இருந்தது. அந்த அடிப்படையிலே 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் இன்று காலை வரவு வைக்கப்பட்ட நிலையில்தான் அதை சுட்டிக்காட்டி பல்வேறு கேள்விகளை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சற்று முன்பாக எழுப்பியிருந்தார். அந்த கேள்விகள் முக்கியமானது கோடைகால சிறப்பு தொகை என்று குறிப்பிட்டு 2000 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். தமிழகத்தில் இந்த ஆண்டு மட்டும்தான் கோடை காலம் வருகின்றதா என்ற கேள்வியினை விஜய் எழுப்பியிருந்தார். ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வரவு வைக்கப்படக்கூடிய மகளிர் உரிமை தொகை 13ஆம் தேதியான இன்றைக்கே வரவு வைக்கப்பட்டது ஏன் என்ற கேள்வியினையும் தமிழக அரசை நோக்கி எழுப்பியிருந்த விஜய், எங்களுடைய விசில் சத்தம் தான் தமிழக அரசு 5000 ரூபாயை அறிவிப்பதற்கும் அதை இன்றைக்கு வரவு வைப்பதற்கும் காரணமாக இருந்திருக்கின்றது என்பதை என்னுடைய மகளிர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தமிழக பெண்களுக்கு தன்னுடைய அந்த வேண்டுகோளை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முன்வைத்திருக்கின்றார். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 15 மாலை 6 மணி முதல் சத்குருவுடன் நேரலையில் இணைந்திருங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.